யாழ் வடமராட்சி நாகர்கோவில் பிரதேசத்தில் கர்ப்பிணி பெண் ஒருவர் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பிரதேசத்தில் தாக்குதலுக்கு இலக்கான 20 வயதான பெண் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்றிரவு 9 மணியளவில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் என அடையாளப்படுத்திக் கொண்ட சிலர் தனது வீட்டிற்குள் நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டதாக குறித்த பெண் குறிப்பிடுகின்றார். இப்படி அண்ணாக்கள் வழக்கால 8:45 9 மணி இருக்கும் போலீஸ் 3 பேரும் கதவை தட்டி திறக்கலைன்னு சொல்லி திறந்த பிறகு வயிற்றுல அடி விழுந்தது. 2 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறேன். வாகனம் வீட்டு முன்னுக்கு நின்றது. சிவிலோட இருந்தவர் தான் அடிச்சது. இரவு ஒரு 8:45 நிமிஷம் அந்த டைமுக்கு நான் பக்கத்து வீட்டில் நின்றேன். இங்கே ஐயோட சத்தங்க ஓடி வந்தேன். நான் ஓடி வர இது போலீசாராக நின்று வீட்டுக்குள்ள புள்ள மகள் இருந்தவா வயசு பிள்ளைங்க இருக்கிறா இருந்தவா கதவத்துறோன்னு சொல்லிட்டு அவ என்ன பயம் வெளியில வேற இல்லை ஆறுனீங்களான்னு சொல்லி இல்லையா அப்படி இல்லை நீங்க கதவத்துறோன்னு சொல்லி சொன்னாங்க. சில புள்ள பயத்துல துறக்கிற காலால உதஞ்சிருக்கிறார். உதஞ்சி போட்டு கதவை துறந்து கொண்டிருக்க போலீஸ் காலால் அடிச்சிருக்கான். போலீஸ் சொன்னா நீங்கள் ஒரு அதிகாரி ஒரு பொம்பளைக்கு கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. அதுக்காக நாங்கள் போய் திருப்பி ஆம்புலன்ஸுக்கு அறிவிச்சு ஆம்புலன்ஸ் அம்பன்ல இருந்து மந்தியில வார்ட் பண்ணி நாங்கள் எங்களை மகளை விட்டுருக்கோம். இதன்போது அயலவர்கள் தமது கையடக்க தொலைபேசி மூலம் நிழற்படங்களை எடுத்துள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அவர்களின் புகைப்படங்கள் இவ்வாறு பதிவாகியிருந்தன. தகராறு நிலவுவதாக 119க்கு கிடைத்த அழைப்பிற்கு ஏற்ப குறித்த பகுதிக்கு தாம் சென்ற போதிலும் அந்த பெண்ணுக்கு தாக்குதல் மேற்கொள்ளவில்லை என அங்கு சென்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதாக பருத்தித்துறை தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டர் குறிப்பிட்டுள்ளார்.